உபாகமம் 31வது அதிகாரம் 3வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். Let's turn to Deuteronomy chapter 31 verse number 3. The Lord your God himself crosses over before you. He will destroy these nations from before you, and you shall dispose them. Joshua himself crosses over before you, just as the Lord has said. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. The Bible says that the Lord is the one who goes before you. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பார். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். மோசே யோசுவாவை பார்த்து சொன்ன காரியம் இது. This is the thing that Moses said to Joshua. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். The Lord himself will cross before you. இந்த வருஷத்திலே கர்த்தர் தாமே நமக்கு முன்பாக கடந்து போகிறவராய் இருக்கிறார். Even this year the Lord is the one who is going before us. Amen. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு கர்த்தர் உனக்கு முன்பாக செல்லுவார். The title for today's message is Lord will go before you. கர்த்தர் நமக்கு முன்பாக போவதிலே अनेक ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. There are so many blessings we have when the Lord goes before us. மோசே யோசுவாவுக்கு சொன்னதின் அர்த்தம், the meaning what Moses said to Joshua is, கர்த்தர் முன்பாக போனதை தன் வாழ்க்கையிலே மோசே அனுபவித்திருந்தார். the Moses enjoyed the blessings of the Lord going before him. கர்த்தர் முன்னாடி போறதுனா என்ன அதனுடைய அர்த்தத்தையும் அவர் புரிந்திருந்தனால தான் யோசுவாவுக்கு சொன்னார். He also understands what it means for the Lord going before him. Amen. That's the reason he was able to tell Joshua. நம்ம வாழ்க்கையில ஒரு காரியத்தை நம்ம அனுபவிச்சிருந்தோம்னா மற்றவங்களுக்கு அதை சொல்லுவதற்கு அது இன்னும் எளிதாக இருக்கும். If we experience something in our life, then it's much easier for us to explain to someone else about it. Amen. ஒரு காரியத்துக்கு நீங்க ஜெபித்து அது நடந்துச்சுன்னா நீங்க மற்றவங்கள பார்த்தும் சொல்லுவீங்க, நான் இப்படி ஜெபித்த நடந்தது உனக்கு இப்படி நடக்கும் என்று சொல்லுவோம். When we pray for something and it happens and the Lord answers that, then we will be able to tell others, this is how I prayed for this and this is how God answered me. மோசே யோசுவாவை பார்த்து கர்த்தர் உனக்கு முன்பாக கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்று சொன்னதற்கு காரணம், மோசேயோட வாழ்க்கையில கர்த்தர் முன் சென்றதை அவர் பார்த்திருந்தார். The reason why Moses said to Joshua that the Lord himself will cross over before you is Moses himself has seen how Lord has gone before him. ஆகவேதான் யோசுவாவை அவரால் திடப்படுத்த முடிந்தது. That is how Moses was able to strengthen Joshua. யோசுவாவை உற்சாகப்படுத்த முடிந்தது. That is why Moses was able to encourage Joshua. Amen. Amen. எப்படி மோசே கர்த்தரை முன்பாக சென்றதை பார்த்தார்? How did Moses saw the Lord going before them? எதற்காக கர்த்தர் மோசேக்கு முன்பாக சென்றார்? Why did the Lord go before Moses? Amen. உபாகமம் 1வது அதிகாரம் Deuteronomy chapter 1. Let's go to Deuteronomy chapter 1. 31, 32, 33 பாருங்க. 31, 32 and 33. And in the wilderness, where you saw how the Lord your God carried you, as a man carries his son, in all the way that you went until you came to this place. இங்கே மோசே சொல்லுகிறார், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு வந்ததை நீங்கள் கண்டீர்களே என்கிறார். Here Moses is saying that you have seen how a man carries his son, the Lord took care of you. 32வது வசனத்தை வாசிக்கலாம். In 32 it says, yet for all that you did not believe the Lord your God. இந்த இடத்துல பார்க்கிறோம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும். அடுத்த வசனம். Who went in the way before you to search out a place for you to pitch your tents. இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. To show you the way you should go in the fire by night and the cloud by day. மோசேயோட வாழ்க்கையில கர்த்தர் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் அவங்களுக்கு முன்பாக சென்றார். In the life of Moses, Lord went as a fire in the night and as a cloud in the day. 32வது வசனம் சொல்லுகிறது, 32 verse 32 says, எதற்காக அப்படி முன்னாடி போனார் என்றால், why did he go before you? அவங்களுக்கு போக வேண்டிய வழியை காட்டவும், to show them the way. இன்னொன்னு அவங்க எந்த இடத்துல பாளையம் இறங்கணும்ன்ற ஒரு இடத்தை பார்க்கிறதுக்கு அவர் முன்னாடி போனாராம். Also to search out a place where they can pitch their tents. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Amen. புதிய ஏற்பாட்டு காலத்துல வந்தீங்கன்னா, if you come to the New Testament time, இயேசு சில நேரம் சீஷர்களை முன்னாடி அனுப்பிச்சு, நீங்க போய் நான் என் சீஷர்களோடு பஸ்காவை ஆசரிக்கணும், நீங்க முன்னாடி போய் ஒரு இடத்தை
ஆயத்தப்படுத்துங்கன்னு இயேசு முன்னாடி அனுப்பிச்சார். Here, if you look at in New Testament, Jesus sent their disciples to go before him to prepare a place for the Passover. Amen. ஆனா இங்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தர் அவங்களுக்கு முன்னாடி போய் அவங்க எங்க தங்கணும் எங்க டென்ட் போடணும்னு அவர் போய் இடத்தை பார்த்தார். In the Old Testament, here we see during the time of Moses, the Lord himself went before them to see where they have to go and where they have to pitch their tents. Amen. இன்னைக்கு இதை குறித்து தான் உங்கள் மத்தியில பேச விரும்புகிறேன். I'm going to talk about you this particular thing. நம்மளை வழி நடத்தும்படியாக முன் செல்கிறார். Our Lord goes before us to guide us. நம்மளை வழி நடத்தும் பொழுது when he guides us, நம்ம எங்க டென்ட் போடணும்ன்றதை அவர் பார்க்க விரும்புகிறார். he wanted to see and search where we need to pitch your tents. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Okay, ஒரு பிரசிடென்ட் ஒரு இன்னொரு கண்ட்ரியை விசிட் பண்றாங்க இல்லனா அந்த கண்ட்ரியிலே ஒரு இடத்தை விசிட் பண்றாங்கன்னு வைங்க. Assume that a president is visiting another country or a place in the same country. ஒரு டீம் முன்னாடி போகும். A team will go before them. அவர் எந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணனும், where he has to stay, which hotel he has to stay. இல்லனா அவர் ஏதாவது ஒரு பேலஸ்ல ஸ்டே பண்றாருன்னா அந்த இடத்துல அவருக்கு செக்யூரிட்டி எப்படி இருக்கு. Or if he is going to stay in a palace, they wanted to see how the security in that place is. ஒரு பிரசிடென்ட்க்கு பிரசிடென்ட் கீழ வேலை செய்யற எம்ப்ளாயீஸ் போய் அரேஞ்ச்மென்ட்ஸ் பண்ணுவாங்க. For a president, the employees who is working for him go before him and then arrange the place. Amen. கரெக்ட்டா? You understand? அவருக்கு கீழ வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயி ஸ்டே பண்றதுக்கு பிரசிடென்ட் போய் பாப்பாரா? For an employee to stay, will the president go before him and prepare the place? போனா நல்லா இருக்கும். If happens, that will be better. போக மாட்டாங்க. But he will not do that. ஆனா ஆண்டவருடைய காரியத்துல But if you come to the Lord's situation, அப்படியே மாறுதலாய் நடக்கிறது. here everything is opposite. சர்வ வல்லமையுள்ள தேவன், an almighty God, தாம் வழி நடத்துகிற மக்களுக்காக அவர் முன்னாடி போய் இடத்தை பார்க்கறாரா. ஆமென். For the sake of his own people to lead them, he goes before and searches the place where they can pitch their tents. Hallelujah. 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 அவர் சொல்லுகிறார், the Lord says, நான் முன்னாடி போய் எல்லாம் உனக்கு ரெடி பண்றேன்ப்பா. I'll go before and prepare everything for you. எங்க நீ டென்ட் போட்டா நல்லா இருக்கும். I wanted to see where it will be good for you to pitch your tent. நீ எந்த இடத்துல தங்கினா உனக்கு நல்லது. I want to see where you can stay so that it will good for you. எந்த வீட்டை நீ வாங்குனா உனக்கு நல்லது. What home you have to buy so that it will be good for you. Amen. எந்த இடத்துல போய் நீ வேலை பார்த்தா நல்லது. What place you have to go and work so that it will be good for you. இதெல்லாம் நான் முன்னாடி போய் உனக்காக பார்க்கறேன். I will go before you and do all these things. உன்னை வழி நடத்துவதற்காக தான் நான் முன்னாடி போக விரும்புகிறேன். To guide you, I am going before you. எவ்வளவு நல்ல ஆண்டவர். How good our God is. Amen. Amen. Hallelujah. அவர் நமக்கு முன்னாடி போய் our Lord goes before us. ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணும் பொழுது when he prepares a place for us, அது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமான இடமா இருக்கும். it will be a very blessed place for us. Amen. Amen. அவர் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார். He never makes a mistake. Amen. அவர் வனாந்திரத்திலே நடத்தினாலும், even though he leads us in wilderness, அந்த வனாந்திரமும் நமக்கு ஒரு சோலைவனம் மாதிரி இருக்கும். he will even make the wilderness as a prosperous place. Amen. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியில வந்த பொழுது, when the people of Israelites came out of Egypt, முதல்ல அவர் கொண்டு போன இடம் வனாந்திரம். the first place he took them is to a wilderness. Amen. Amen. எதற்காக வனாந்திரத்துக்கு கொண்டு போனார்? Why did he took them to the wilderness? அவருடைய வழி நடத்துதலை ஜனங்களுக்கு காண்பிப்பதற்காக கொண்டு போனார். He wanted to show them how he guides them. Amen. வனாந்திரம் உங்களை டயர்ட் ஆக்காதபடி, not to make them tired through the wilderness. பகலிலே மேக ஸ்தம்பத்தையும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தையும் வைத்தார். He made the cloud in the day and the fire in the night. Amen. Amen. Hallelujah. Amen. Amen. அவருக்கு தெரியுமா தெரியாதா வனாந்திரம் it's not a good place for his people. He knows the wilderness is not a good place for his people. Amen. But he is able to change the places. Amen. Even though it's not a good place, because he is going before them, he made it in the comfortable place. Amen. Hallelujah. Hallelujah. That's why for the 40 years the dresses did not tear. Right? Amen. Amen. Hallelujah. Because he went before them. Amen. Amen. Hallelujah. அவருக்கு தெரியும் தம்முடைய ஜனங்க டயர்ட் ஆக கூடாது. He knows that I don't want my people to be tired. நம்ம விசுவாசிக்கணும். We need to believe. என் ஆண்டவர் முன்னாடி போனால், when my Lord goes before me, நான் எங்க என் டென்ட் போடணும்னு அவருக்கு தெரியும். He knows where I have to pitch my tent. Amen. Amen. அதற்காக தான் அவர் எனக்கு முன்னாக செல்கிறார். That's the reason he is going before me. Amen. Amen. Hallelujah. Hallelujah. ஒரு பிரசிடென்ட் அவருக்கு கீழ வர்க் பண்ற
எம்ப்ளாயீஸ் டீம் மேல நம்பிக்கை வச்சு போறாரு. இவங்க போனா கரெக்டா எனக்கு நல்ல இடத்தை ஆயத்தம் பண்ணிருப்பாங்கன்னு. A president believes his employees who is working for him to make and prepare the place for him. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அப்ப நம்ம ஆண்டவர் மேல எவ்வளவு நம்பிக்கை வைக்கணும்? How much more we have to believe in our Lord. Amen. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். He is an almighty God. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். He knows everything. 5 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும் என்பதை அறிந்திருக்கிறவர். He knows what will happen after 5 years. Amen. Amen. அப்ப அவர் நேர்த்தியாக என்னை கொண்டு போய் ஒரு இடத்துல பாளையம் இறங்க வைப்பார். So we need to believe that he will take me comfortably and make me pitch in a right place my tent. Hallelujah. நீங்க விசுவாசிக்கிறீங்களா இன்னைக்கு? Do you believe that today? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that today? Amen. Amen. அவர் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார். He never makes a mistake. Amen. நீங்க வேதத்துல பார்க்கலாம் அவங்களை எப்படி நடத்தினார்ன்றத சில காரியங்களை உங்களுக்கு காண்பிக்க I விரும்புகிறேன். want to show you a few things how he led them in the wilderness. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவங்க எல்லாரும் பகலில மேக ஸ்தம்பத்தையும் இரவில அக்கினி ஸ்தம்பத்தையும் பார்த்தார்கள். We all know that the Israelites saw the cloud of pillar in the day and the cloud of fire in the night. இந்த யாத்ராகமத்துல அந்த கடைசி அதிகாரத்துல அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். எக்ஸடஸ் சாப்டர் 40ல எக்ஸடஸ் 40 verse 38 last chapter last verse 38 says, for the cloud of the Lord was above the tabernacle by day and fire was over it by night in the sight of all the house of Israel throughout all their journeys. Amen. Amen. எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருந்தது. Amen. Hallelujah. எல்லாரும் பார்க்கக்கூடியதா இருந்ததாம். That was seen by everyone in the camp. It's not a vision. It's literally it's happening. Amen. Everybody, every single person of the Israelite was able to see the pillar of cloud and pillar of fire. Amen. Hallelujah. Hallelujah. It's not an imagination or it's not only Moses saw that. Every single person saw that. Amen. Amen. This year you will see the guidance of God, the literal way. Amen. 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 Hallelujah. Hallelujah. That the way God is going to reveal himself to you to see his guidance. Amen. Hallelujah. விஷனா இல்ல நீங்களே பாப்பீங்க இது ஆண்டவருடைய வழி நடத்தல்ன்றத பாப்பீங்க. Amen. You will see literally the how he leads you, not like a vision but on literal way. Amen. சில நேரம் நம்ம ஒரு கன்ஃபியூஷன்ல போவோம். Sometimes we go through a confusion. இது ஆண்டவர் நடத்துறாரா நானா போறேனா? Is this how the Lord is leading me or it is my flesh? இது மாதிரி சந்தேகம் வந்திருக்கா உங்களுக்கு? Is anybody have that kind of a question in your heart? இது மாதிரி ஒரு क्वेश्चन வரது நல்லது. It is good to have such question. Amen. Amen. Hallelujah. அது நம்மள கொஞ்சம் அலர்ட் ஆக்கும். That will make us alert. மாத்திரை போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பைரி டேட் பார்க்கணும்ல. Even before we take a tablet you have to see the expiry date. Right? கரெக்ட்டா? நான் போடுறதுக்கு முன்னாடி இது கரெக்ட்டா இருக்கான்னு நீங்க பார்த்து செக் பண்ணிட்டு போடணும். Before you take any tablet you have to look whether the expiry date is okay or not. நான் முந்திலாம் வந்து 2 மாசம் ஆனா கூட பரவாயில்ல 2 months தான் போட்டுருவேன். Earlier I used to take even if it is 2 months after the expiry I take the medicine. முந்தி. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் அமெரிக்கா வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு நாள் எக்ஸ்பைரி ஆயிட்டா கூட வேண்டாம் பாய்சன் ஆயிடும்னு தூக்கி போட்டுரும். But after I come to US even if it is one day after the expiry I throw it away. Right. We want to make sure things whether I'm doing the right thing. Amen. Amen. Hallelujah. It's always good to have that question whether God is leading me or I am going on my own. It will stop us to do the mistakes. Amen. Hallelujah. The same way this year you will know very sure that God is leading you. Amen. You will not have the confusion. Amen. Amen. Hallelujah. Literally God will show you that his cloud is going before you. Amen. Amen. That's the thing God wants to do this year. Amen. No more confusion, but you will have a clarity. You will see the hand of God is leading you. Amen. அதற்காக தான் ஆண்டவர் இந்த செய்தியை கொடுக்க சொல்கிறார். Amen. That's the reason God wanted to give you this message. Hallelujah. இந்த ஜனங்க எல்லாரும் பார்க்கும்படியாக நடந்தது. It happened like all the people of Israelites able to see this. Amen. இங்க ஆண்டவர் அவங்க மோசே சொல்லுகிறார் எப்படி கர்த்தர் நடத்தினார் என்கிறதை மோசே சொல்லுகிறார். Here Moses says how God led them. உபாகமம் 2வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Deuteronomy chapter 2. அதுல ஆண்டவர் நடத்துகிறத பாருங்க. 2வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். Chapter 2 verses 2 and 3. பொழுது கர்த்தர்
ஒன்னுலேருந்தே வாசிக்கலாம். டியூட்ரானமி சாப்டர் 2 verses 1 to 3. கர்த்தர் எனக்கு சொல்லியபடி நாம் திரும்பி சிவந்த சமுத்திரத்துக்கு போகிற வழியாய் வனாந்தரத்துக்கு பிரயாணம் பண்ணி அநேக நாள் சேயீர் நாட்டை சுற்றி திரிந்தோம். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். போதும். Then we turned and journeyed into the wilderness off the way of the Red Sea, as the Lord spoke to me, and we skirted Mount Seir for many days. And the Lord spoke to me, saying, you have skirted this mountain long enough, turn northward. Amen. எப்படி ஜனத்தை நடத்தினார் பாருங்க. See how God leads his people. முதல்ல ஆண்டவர் சொல்லி தான் அவங்க போய் ஒரு வில்டர்னஸ்ல தங்கினாங்க. They went to the wilderness and stayed there according to what the Lord said them. அங்க சேயீர் என்கிற ஒரு மலை நாட்டை சுற்றி திரிந்தார்கள். They went around the place called Mount Seir. ஆனா மூன்றாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, But verse number 3 says, நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். you have skirted this mountain long enough, turn northward. Amen. Amen. ஆண்டவர் நமக்கு முன்னாடி சொல்லும் பொழுது When our Lord goes before us, சில டர்னிங் பாயிண்ட்ஸ் நமக்கு கொண்டு வருவார். he will bring us some turning points in our life. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட கொண்டு வந்தார். He brought a turning point for the people of Israelites. இவ்வளவு நாள் நீ இப்படி சுத்திட்டே இருந்தது போதும். It's enough that you have skirted this mountain for this Amen. long. இப்பொழுது நீ திரும்ப வேண்டிய நேரம். This is the time for you to turn around. வடக்கே திரும்புன்றார். He asked them to turn north. Amen. எப்படி ஒரு டைரக்ஷன் ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க. See how here the Lord is giving them a clear direction. This is the time to turn towards this direction. This is the time of turning point in your life. Amen. How many of you expecting for a turning point in your life? Amen. Amen. Hallelujah. If you are praying for a turning point this year, you will see the turning point in your life. Amen. God will tell you, this is enough. For a long time you went around this mountain. Amen. I want to bring a change. I want to bring a good turning point in your life. Amen. That's why I want to go before you. Amen. நம்முடைய வாழ்க்கையில ஒரு திருப்புமுனையை கர்த்தர் தான் கொண்டு வர முடியும். Only God can bring a change and a turning point in our life. Hallelujah. Amen. எங்க பாளையம் இறங்கணும்னு அவருக்கு தெரியும். He knows where we need to pitch our tents. எங்க எப்ப திருப்புமுனையை கொண்டு வரணும்னு அவருக்கு தெரியும். He also knows where we have to, when he has to bring a turning point in our life. Amen. Amen. Hallelujah. அதுக்காக தான் நான் முன்னாடி போறேன்றார். That's the reason he says, I'm going before you. Amen. நான்காவது வசனம் பாருங்க. Look at the verse number 4. ஜனங்களுக்கு நீ கட்டளையிட வேண்டியது என்னவென்றால், சேயீரிலே குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரான உங்கள் சகோதரரின் எல்லையை கடக்க போகிறீர்கள். அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள். நீங்களோ மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். And verse number 4 says, and command the people saying, you are about to pass through the territory of your brethren, the descendants of Asa, who live in Seir. And they will be afraid of you, therefore watch yourself carefully. Amen. Turning point always bring a blessing in your life. Amen. இங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் பாதையை நான் திருப்புறேன், ஆனா நீ பயப்படாத, உன்னை பார்த்து அவங்க பயப்படுவாங்க. Here Lord says, I am changing your direction, I am bringing a turning point, but don't fear, do not fear. Only the others who are around you will fear for you. Amen. ஒரு எல்லையை நீ கடக்க போகிறாய். You are going to cross a milestone. Hallelujah. Amen. ஆண்டவர் முன் செல்லும் பொழுது, when the Lord goes before us, அவருக்கு தெரியும் அங்க என்ன மாதிரியான மக்கள் இருக்கிறார்கள், யாரை நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்கன்னு அவருக்கு தெரியும். He knew very well what kind of people are there and what you are going to face there. Amen. இந்த ஜனங்க எல்லாம் ஒரே இடத்துல இருந்து போர் அடிச்சிருக்கும். All these people are staying in one place, they probably have a board. இந்த இடத்தையே சுத்திட்டு இருக்கறோமே. We are all rounding about the same place. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இப்போ வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்ட் கொண்டு வருகிறேன். But the Lord is saying that I'm going to bring a turning point in your life. Amen. எல்லாரும் ஒரு எக்ஸைட் ஆயிருப்பாங்களா இல்லையா? Is it possible that everyone is excited about this change? Hallelujah. ஏதோ ஆண்டவர் செய்றாரு. They would have noticed that the Lord is doing something. Amen. ஏதோ ஒரு நல்ல திருப்புமுனை என் வாழ்க்கையில கொண்டு வருகிறார். There is a good turning point is coming in my life. அப்படி யோசிச்சிருப்பாங்களா இல்லையா? They would have thought like that, right? Amen. அப்படி யோசிச்சிருக்கும்போது அடுத்த வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், when they are thinking like that, if you look at the next verse, what the Lord says, அவர்களோட போர் செய்ய வேண்டாம், அவர்கள் தேசத்துல ஒரு அடி நிலமும் உங்களுக்கு கொடேன், சேயீர் மலை நாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன். Verse number 5 says, do not meddle with them, for I will not give you any of their land, no, not so much as one footstep, because I have given Mount Seir to Esau as a possession. Amen. Amen. Hallelujah. ஜனங்கள்லாம் நினைச்சிருப்பாங்க, The people would have thought,
பரவாயில்ல, புதுசா ஒரு இடத்த கொடுக்க போறாரு. It's okay that God is going to give us a new place. ஆனா ஆண்டவர் சொல்ற ஒரு அடி இடம் கூட அங்க உனக்கு But the Lord tell not even one foot step of the place will be for you there. Amen. Amen. You need to pass by. You have to pass through that. Hallelujah. ஆனா உனக்கு ஒரு அடி இடம் கூட அங்க கொடுக்க மாட்டேன். I'm not going to give you not even a foot place there. Hallelujah. Disappointment வந்திருக்குமா வந்திருக்காதா? Do you think they would have disappointed in that? Amen. நம்முடைய லைஃப்ல கூட Even in our life, சில நேரம் டர்னிங் பாயிண்ட்ஸ் sometimes as the turning points, நமக்கு டிசப்பாயின்ட்மெண்ட் மாதிரி இருக்கலாம். it may look like it's a disappointment to us, ஆனா அது நம்முடைய நன்மைக்காக. but it is for our goodness. ஆண்டவர் இந்த சேயீர் தேசத்தை ஏசாவின் புத்திரருக்கு கொடுத்தார். The Lord has already given this the land of Seir to the descendants of Esau. ஆனா இவங்களுக்குள்ளே இடம், But the land that belongs to the Israelites கானான், is Canaan. ஹல்லேலூயா. Amen. இவங்க போக வேண்டிய டெஸ்டினி வேற. The destiny they have to reach is a different than the Mount Seir. ஆண்டவர் என்ன சொல்றாரு என்றால், What the Lord says is, நீ கடந்து போகும்போது இந்த இடத்தை பார்த்து நீ அங்க டென்ட் போட்றாத. when you are crossing this place, don't look at this place and pitch your tent there. Amen. Amen. அங்க ஒரு அடி இடம் கூட உனக்கு கிடையாது. Not even a single footstep is for you there in that place. ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், What the Lord tells them here is, உனக்கு இல்லாத இடத்துல போய் நீ டென்ட் போடக்கூடாது. don't pitch your tent which is not belonging to you. Amen. உனக்கு ஒரு அடி கூட இல்லாத இடத்துல நீ போய் டென்ட் போடாத. Even if I don't give you 1 foot land, don't pitch your tent there. Amen. Amen. ஒரு இடம் வருகிறது, A place is coming, அது முழுவதும் உனக்குரியது. that the entire thing is for you. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Not only 1 square foot, but the entire land is yours. You need to wait for that destiny. This destiny is passing by. Amen. Amen. Hallelujah. But God already prepared a destiny for you. God wants to take you to that destiny. Before that, you may need to go through some places. But God will guide you. This is not your place. But you need to pass by. Amen. Amen. Hallelujah. Sometimes the passing by places may distract us. We may think, this is my place, I need to tent. Hallelujah. Amen. But we need to know whether the Lord is asking you to put the tent there. Amen. We should not put our tent in the wrong places. Hallelujah. Amen. If you allow the Lord goes before you, He will tell you where you need to tent. Amen. Do you understand? God said, I will not give 1 square foot. But it's not God is disappointing them. God knows which place is best for them. Amen. Maybe in the last year 2016, maybe you thought this place may be my tent, my place, this may be my place where I need to put the tent. But maybe God did not allow you to put the tent there. It's for your good. Amen. Amen. That means God has prepared a different destiny for you. Amen. Amen. Maybe that place is not your destiny, but the real destiny is on the way. God will take you there. Amen. Amen. If you see the one more place, there also God said, don't go there, right? Okay. Verse 9. If you go to verse 9, Deuteronomy chapter 2, verse 9. it says, Then the Lord said to me, Do not harass Moab, nor contend with them in battle, for I will not give you any of their land as a possession, because I have given Ar to the descendants of Lot as a possession. Amen. இந்த இடத்துல மோவாப்லயும் உனக்கு ஒரு இடமும் கிடையாதுன்றார். The Lord says here, you will not have any place in Moab also. Hallelujah. Hallelujah. Amen. Amen. அப்போ இன்னும் டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்குமா இருக்காதா? Do you think they would have disappointed more? அதுதான் இல்லை, நீங்க இதையாவது கொடுக்கலாம்ல. Lord, you said that is not for us. At least you would have given this. Right? அதுவும் இல்லை, இதுவும் இல்லை. That is also not there. This is also not for me. அப்போ எதுதான்? Then what else? Amen. Amen. நமக்கு ஒரு ஆங்ஸைட்டி வரும், We will have an anxiety. நமக்கு ஒரு டென்ஷன் வரும். We'll have a tension. Amen. உங்களுக்கு அப்படி வந்ததே இல்லையா? You don't have that? இல்லையா? இந்த வீடு பார்த்தவங்களெல்லாம் கேட்டு பாருங்க. You see the people, those who search homes. ஆஃபர் போட்டு இதுதான் நினைச்சிட்டு இருப்போம். They put an offer and we will be thinking that this is our home. கடைசி நாள் லோன் குவாலிஃபை ஆகலன்னு தள்ளிரும். The last day they will say that the loan is not qualified and you are not getting this home. Amen. 2 வாரம் ஜெபம் பண்ண மாட்டோம், பைபிள் வாசிக்க மாட்டோம். 2 weeks we will not read Bible, we will not pray. சும்மா வாக்குத்தத்தம் கொடுப்பாரு, ஆனா ஒண்ணும் செய்ய மாட்டேங்கிறாரு. The Lord will show up but he will not do anything. Amen.
Amen. கடைசியில் ஒரு வீடு உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. But finally you would have given a home for you. அப்பதான் மனம் திரும்பிங்க, ஐயோ ஆண்டவரே உங்களை தப்பா நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, எவ்வளோ நல்ல வீடு. Amen. Then you will repent saying that you are given a very good home, I mistaken you, and you come back to him. அட்லீஸ்ட் அந்த வீட்டுக்குள்ள போன பிறகாவது தேங்க்ஃபுல் ஹார்ட் இருக்கணும். At least after you reach the home you have to be thankful. அதுக்குள்ள போன பிறகு இந்த வீடு தான் கொடுத்தாரு, இந்த வீடு தான் கொடுத்தாரு, அந்த வீடை கொடுத்தாரு, praise the Lord. After you reach there, don't complain that only this house he has given. Amen. But praise the Lord for he has given the home. இந்த ஜனங்களோட வாழ்க்கையில ஒன் பை ஒன் டிசப்பாயின்மெண்டா வந்துட்டு இருக்கு. In the life of the Israelites, they see disappointments one by one. ஹalleluya. Hallelujah. ஆனா மோசேக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. But Moses had the faith. அவர் எனக்கு முன்பாக செல்லுகிறார். The Lord is going before me. சரியான இடத்துல என்னை கொண்டு போய் நிறுத்துவார். He will take me to the right place. Amen. அதே அதிகாரத்துல In the same chapter 2, 24வது வசனம் பாருங்க. verse number 24 says, Rise, take your journey and cross over the river Arnon. Look, I have given into your hand Sihon the Amorite, king of Heshbon, and his land. Begin to possess it and engage him in battle. Next verse also. This day I will begin to put the dread and fear of you upon the nations under the whole heaven, who shall hear the report of you and shall tremble and be in anguish because of you. Amen. Hallelujah. ஆண்டவர் சொல்றார், இப்ப நீ எழுந்து இந்த ஆற்றை கடந்து போ. Now you rise and take your journey and cross the river. அந்த தேசம் முழுவதும் உன் கையில ஒப்பு கொடுத்தேன். I have given the complete land for you. Hallelujah. Amen. Hallelujah. Amen. Amen. There was a time for postponing. There was a time to inherit. There was a time for postponing because God did not want them to put their tent. Hallelujah. But the time came, God said, the entire nation, it's yours. Amen. Hallelujah. Amen. ஆண்டருக்கு தெரியும் மோவாபியர் இருக்கிற இடம் ஜனங்களுக்கு பிரச்சனை. The Lord knows the place where the Moabs live, it's a problem for the people. ஏசா புத்திரர் இருக்கிறது பிரச்சனை. Also he know the place of the children of Asa is also a problem for Israelites. ஆனா இப்ப கொடுத்த இடம் எப்படிப்பட்ட இடம் என்றால், But now you see the place what he has given, what a place is. giants இருக்கிற இடம். It's a place where the giants live. ஹalleluya. Hallelujah. கொடுக்கிற இடம் டஃப்பான இடம், ஆனா அதுல தான் blessing நிறைய இருக்கு. The place what he gives is the toughest place, but that is where the blessing is more. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Amen. சில நேரம் அவர் கொடுக்கிறது ரொம்ப டஃப்பான இடம் இருக்கும், அங்க தான் great blessing இருக்கும். Sometimes when the Lord gives, it may be a toughest place, but there will be lot more blessing there. ஏனென்றால் அவருடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உனக்கு கொடுப்பேன். Because his promise says, I will give you the land that is flowing with the milk and honey. எந்த ஏரியால நீங்க challenges ரொம்ப சந்திக்கிறீங்களோ, The areas where you have faced challenges, அங்க தான் பெரிய blessing இருக்கும். there you have greater blessings. Amen. Amen. நீங்க யோசிப்பீங்க, என்ன எதுக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சார்? You may be thinking why the Lord brought me to this place. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், But the Lord says, அவர்களை நீ முறியடிப்பாய். you will break them. Amen. Amen. அவ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீ முறியடிப்பாய். Whatever may be the size of them, you will win over them. காரணம் என்ன தெரியுமா? Do you know the reason for அது that? கர்த்தர் கொடுக்கிற இடம். Because that's the land the Lord is giving you. Amen. If the Amen. Lord gives you a place, whatever the giants there, he is able to destroy them. Amen. Amen. Because he is giving you that place. Hallelujah. Amen. Hallelujah. அதனால தான் நம்ம சொல்லலாம், ஆண்டவரே நீர் எனக்கு முன்பாக போ. That's the reason we need to tell Lord, you go before me. Hallelujah. இந்த வருஷம் ஆண்டவர் உங்களுக்கு சரியான ஒரு இடத்தை கொடுப்பார். This year the Lord will give you the right place. Amen. Amen. அது பாலும் தேனும் ஓடுகிற ஒரு இடமா இருக்கும். That place is the place where milk and honey will flow. Amen. Disappointments எல்லாவற்றையும் மாற்றுகிற ஒரு நாட்களா இந்த ஒரு நாட்கள் இருக்கும். These days will be the day of where all your disappointments will be turned into joy. நீங்க எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துங்க. You praise the Lord for everything. ஆண்டவரே அந்த ஏசாவோட இடத்துல எனக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் கூட கொடுக்கல. I want to thank you. Lord, you have not given even a 1 foot place in the place of Esau. Thank you for that. Amen. மோவாபியர் பிளேஸ்ல ஒரு இடம் கூட எனக்கு கொடுக்கல, அதுக்காக நன்றி. Lord, you have not given any place in the place of Moabs. Thank you for that. ஆனா எனக்குரிய இடத்தை இப்பொழுது கொடுக்கிறீங்க, அதற்காக நன்றி. But you are going to give me the place what you have given for me. Thank you for that. Amen. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்குரியதை கர்த்தர் உங்களுக்கு தான் கொடுப்பார். Do you believe that what you belong, Lord will give it to that? Amen. இன்னொருத்தர் அந்த இடத்தை பிடிச்சிருந்தா கூட
முறியடிக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவார். Even if somebody else is possessing at this time, he will give you the strength and courage to take that over. இந்த வருஷம் நீங்க விசுவாசத்தோடு முன்னேறி போகணும். This year you have to progress with hope அவர் எனக்கு and faith. முன்பாக செல்லுகிறார். The Lord is going before me. ஆமென். Amen. ஜோசுவாக்கு மோசே சொல்லும்போது சொல்லுகிறார், When Moses tells Joshua, ஆண்டவர் உனக்கு முன்பாக போகிறவர், the Lord will go before you. எதற்காக போகிறார் என்றால் சுதந்தரிக்க பண்ணுவதற்காக போகிறார். Why he is going there is to inherit the land. அந்த மூன்றாவது வசனத்தை பார்த்தீர்கள் என்றால் If you look at Deuteronomy 31 verse number 3, the Lord your God himself crosses over before you. He will destroy these nations from before you, and you shall dispose them. Joshua himself crosses over before you, just as the Lord has said. நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். You will inherit the nations. அதுக்கு முந்தின பகுதி சொல்கிறது, அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். The previous portion says that he will be in front of you and destroy these people. ஆமென். சுதந்தரிக்க போகிற இடத்துக்கு அவர் முன்பாக செல்லுவார். For you to the place for you to inherit, the Lord will go before you. நான் முதல்ல சொன்ன டென்ட் எங்க போடணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி போவார். First I told you that to pitch your tent, to tell you where to pitch your tent, the Lord will go before you and search them. நான் சொன்னேன், நீங்க எங்க சுதந்தரிக்கணுமோ அங்க challenges இருக்கலாம். The second I told, wherever you where the place where you have to inherit, there could be challenges there. ஆனா அந்த இடத்துக்கு முன்னாடி அவர் போய் அவர்களே அவரை துரத்துவார்னு இருக்கிறது. But the Bible says the Lord will go before you and he will chase them away. Amen. மோசஸ் 12 ஸ்பைஸ் அனுப்புன போது அந்த அவங்க எல்லாம் போய் ஸ்பை பண்ணிட்டு வந்து சொன்னாங்க, ரொம்ப கஷ்டம், நம்ம சுதந்தரிக்க முடியாது, அங்க இருக்கவங்கள பெரிய ஜெயண்ட்னு சொன்னாங்க. When Moses sent the 12 spies, they went there and they saw the people and they came and gave a report that we cannot inherit this place because the giants are too huge. Amen. ஆனா இங்க வேதத்துல மோசே சொல்லுகிறார், But in the Bible the Moses says, அவரே முன்னாடி போய் the Lord will go before you, அவர்களை துரத்துவார். he will chase them away. Amen. Amen. Hallelujah. Amen. ஆண்டவர் இன்னும் என்ன ரொம்ப சிம்பிளா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், The Lord is telling very simply, நான் போய் இடத்தை பார்ப்பேன், I will go and look at the place, அதுக்கப்புறம் நான் போய் முறியடிப்பேன். then I will go them and destroy them. Amen. Amen. அப்படினா என்ன அர்த்தம்? What that means is, நீ போய் அந்த இடத்தை ஃபுல்லா சுதந்தரிக்கிற வரைக்கும் என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் நான் உனக்காக செய்வேன். That means for you to inherit the place, whatever things needs to be done, I will do everything for you. Amen. Amen. இன்னொரு உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன், To tell you more simply, நீ கம்ப்ளீட்டா செட்டில் ஆகிற வரைக்கும் எல்லாம் நான் முன்னாடி போய் பார்த்துக்கிடுவேன், நீ அமைதியா பின்னாடி வா. You come calmly and I will take care of everything that needs to be done before you settle there comfortably. Amen. சில நேரம் நம்ம மண்டையில ஒரு 100 தாட்ஸ் ஓடும் தெரியுமா? Sometimes we may be thinking 100 things in our heart, in our mind. கரெக்ட்டா? நாளைக்கு நான் போவேன் ஆபீஸ்க்கு, Tomorrow I'm going to go to the office, அதே மூஞ்ச பார்க்கணும், I have to see the same faces. கரெக்ட்டா? Yes. அடுத்து ஒரு தாட், இப்படி கேட்டா என்ன ஆகும்? Our next thought may come, like if they ask this question, what will happen? கரெக்ட்டா? எனக்கு ரைட் அப் பண்ணாங்கன்னா அடுத்து என்ன ஆகும்? ஒன்றும் நடக்க போகிறதில்ல, ஆனால் நடக்காமலேயே நம்ம இவ்வளோ மைண்டில் ஓடும். If they write up, then what will happen? Those things have not happened, but you will be thinking all those things in your mind. Amen. நாளை மறுநாள் என்ன ஆகும்? What will happen day after tomorrow? வெட்னஸ்டே ஒரு முக்கியமான மீட்டிங் என்ன ஆகும்? Wednesday I have important meeting, what will happen? மண்டே டியூஸ்டே கிராஸ் பண்ணில அந்த வெட்னஸ்டே டெரிபிள். When you cross Monday and Tuesday, Wednesday will be always terrible. இப்படி என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? You ever thought like that? ஆனால் ஆண்டவர் முன்னாடி போனால் But if the Lord goes before you, அவர் சொல்கிறார், எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்வேன். the Lord says that he will take care of everything. Amen. Amen. உனக்கு நீ சுதந்தரிக்கும் வரைக்கும் Until you inherit, நான் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வேன். whatever things need to be done, I will take care எதெல்லாம் of them. முறியடிக்கணுமோ அதெல்லாம் நான் முறியடிப்பேன். Whatever I need to destroy, I will destroy them. Amen. Amen. ஜெயண்ட்டை பார்த்து பயப்படாதன்றார். Do not fear looking at the giants. அதே டியூட்ரானமி 31ல 7-8 நினைக்கிறேன், நீ பயப்படவும் நீ கலங்கவும் வேண்டாம்னு இருக்கும். கரெக்டான்னு பாருங்க. If you go to the same chapter in verse number 8, நீ கலங்கவும் நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். Amen. Hallelujah. yes. Amen. He said that do not fear and don't get confused. Moses encouraged Joshua, do not fear, do not be dismayed. Amen. Another version says confused. Yeah. Okay. பயப்படாத, குழப்பமாகாத. Amen. எப்படி how God encouraged Joshua through Moses. Amen. Until you inherit, he will go before you. Amen. So do not fear, do not be dismayed. Amen. Amen. Hallelujah. Amen. 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 Amen.
எவ்வளோ பெரிய ஜாயிண்டாக இருந்தாலும் அவர் முன்னாடி போகிறனால அவர் துரத்துவார். Since God is going before you, whatever may be the size of the giant, he will destroy them for you. அவரே உங்களுக்காக அந்த யுத்தத்தை பண்ணுவார். He himself will do the battle for you. ஆமென். அதற்காக தான் முன்னாடி போகிறார். That's the reason he is going before you. ஹalleluya. Hallelujah. ஆமென். Amen. ஆமென். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. The Bible says Deuteronomy 30 நம்ம முதல்ல வாசிச்சது 31ல in Deuteronomy 31 நான்காவது வசனம். verse number 4 says, கர்த்தர் அழித்த எமோரியரின் ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் அவர்கள் தேசத்திற்கு செய்தது போலவே அவர்களுக்கும் செய்வார். The verse 4 says that, and the Lord will do to them as he did to Sihon and Og, the kings of the Amorites and their land, when he destroyed them. ஏற்கனவே ஆண்டவர் சில வெற்றிகளை கொடுத்திருக்கிறார். The Lord has already given them some victories. அது போலவே இப்பொழுதும் செய்வார் என்று சொல்லுகிறார். The Lord says that the same way I will do now also. Amen. Amen. Deuteronomy 1:30ல சொல்லப்பட்டிருக்கிறது. Deuteronomy chapter 1 verse number 30 says, உங்களுக்கு முன் செல்ல உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றைப் போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். The Lord your God who goes before you, he will fight for you according to all he did for you in Egypt before your eyes. Amen. Amen. எதற்காக முன்னாடி போகிறார்? Why he is going before you? யுத்தம் பண்ணுவதற்காக. To do the battle for you. உங்களுக்குரிய யுத்தத்தை அவர் பண்ணுவார். The battle that belongs to you, he will take care of. ஜாயண்ட்ஸை He முறியடிப்பதற்காக. will destroy the giants. Amen. Amen. Hallelujah. Amen. எத்தனை பேர் சந்தோஷமா How இருக்கீங்க? many of you are happy? நம்மகிட்ட அவர் எதிர்பார்க்கிற காரியம். What he expects from us? நான் உனக்கு முன்னாடி போகிறேன். I'm going before you. நீ என்னை பின்பற்றி வா. Just follow me. Hallelujah. Hallelujah. அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. That's what we need to do. Amen. Amen. அவரை முன்னாடி போக சொல்லிட்டு We have to tell the Lord to go before us. போக சொல்லிட்டு நம்ம சைட் ட்ராக்ல போயிட்டு இருக்க கூடாது. We should not go on the sideways. Amen. Amen. கரெக்ட்டா? There are possibilities. Amen. Ask him to go before us, then we'll take a side route. We will think I am smarter than God. He will take a detour, but I want to take a shortcut. Amen. But God is asking us, follow me. I am going before you to show the places, to see the places where you need to put your tent. So if you follow me, you will put your tent in the right place. Right? Amen. Simple truth. For that, follow me. Do not be distracted with anything. Amen. Hallelujah. Sometimes the sideways, it looks good. For Lot, it looks good. Amen. Bible says it looked like a garden of Eden. That's why he went there and he put the tent. But Abraham waited. Then God asked Abraham, now this is the time for you. Arise, go and put your tent there. Amen. Amen. Abraham was led by God. Abraham followed God. Amen. He allowed God to go before him. He followed God. So he put the tent in the right place. Amen. But Lord, he was distracted by the things. Amen. That's why God is asking us to follow him. Amen. Amen. Hallelujah. Hallelujah. If we follow him, he will lead us to the right places. So we need to dedicate this year, Lord, I want to follow you. Help me to follow you faithfully. Help me to follow your footsteps. I should not be distracted with anything, Lord. Amen. Amen. Hallelujah. சில ஆஃபர்லாம் ரொம்ப நல்லா வரும். You may get some good offers. Amen. ஏமாந்துட கூடாது. You should not be cheated. Hallelujah. இந்த இடம் நீ இந்த பொசிஷன் எடுத்துக்கோ உனக்கு எல்லாம் தந்துறேன்னு. They may say that take this position, we'll give you everything. ஆனா ஆண்டவர் கொடுக்கறாரா? But you have to check whether this is given அது by the ஆண்டவர் Lord. விரும்புகிற இடமா? Is that what Lord desires? அது ஆண்டவர் டென்ட் போட சொல்ற இடமா? Is that the place where the Lord asks you to pitch your tent? Amen. அவர் நடத்துவார். He will lead you. நீங்க கேட்டிங்கனா சொல்லுவார். If you ask him, he will tell you. வசனத்தின் மூலமாய் பேசுவார். He will speak to you through the words. ட்ரீம் மூலமா வந்து பேசுவார். He will speak to you through dreams. விஷன்ஸ் மூலமா வந்து பேசுவார். He will speak to you through visions. அந்த இடம் உங்களுக்கு உகந்ததா இல்லையான்னு சொல்லுவார். He will tell you whether that place is appropriate for you or not. Amen. அவர் கொண்டு போகிற இடம். The place where he takes you. ஆசீர்வாதமான இடம். That will be a blessed place. அவர் உங்களுக்கு முன்பாக போய் If he goes before you, எல்லா சத்துருக்களையும் முறியடிப்பார். he will destroy all your enemies. ஆண்டவர் நீ பயப்படாத கலங்காத. He said that do not be afraid and don't get Dismayed. dismayed. Amen.
நான் உனக்கு முன்பாக செல்கிறேன். I am going before you. எழுந்து நிக்கலாமா?